வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மிடில் கிளாஸ் சாதாரணமாக ஒரு மாத சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்க. அடிமட்ட ஏழைங்க, வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. குழந்தைங்கள விட்டுட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு வேலைக்கு போனாதாங்க சாப்பாடு. அப்படியாப்பட்டவங்க அந்த குழந்தைய யார்கிட்ட விட்டுட்டு போவாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டு வந்து பிள்ளைங்க வீட்டில் இருக்கோம், நடந்து வர வழியில் பண்ணுறீங்க அக்கறமோ. யார் பண்ணுற வேலை இது? கரண்ட் போச்சுன்னா திமுக மேலே பழி, தண்ணி வரலனா திமுக பழி, நாட்டை ஆள்றவருக்கு கக்கூஸ் வரலனாலும் திமுக மேலே பழி. எல்லாம் பழி போடுறீங்க. மாஃபியா கும்பலை வச்சு ஃபேக் ஐடியில் வந்து பொய்யான தகவலை சொல்கிறீங்க, அதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிடுறோம். சரிங்களா? இந்த ஆதவ அர்ஜுனா பண்ற அக்குறுமத்துக்கு அநியாயத்துக்கும் அளவே இல்லை. 5000 கோடி இருக்கிறது பத்தலை போல இருக்கு. இன்னும் எத்தனை 1000 கோடி இருக்கோ தெரியாது. இப்போ விஜயை வச்சு நம்ம வந்துட்டு இன்னும் இந்த நாட்டையே வித்து பணத்தை சமத்த ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கின்னு இந்த நாட்டை விட்டு ஓடணுன்ற ஐடியால இருக்கானுங்க. இதுக்கு வந்து விஜயோட ரசிகர்கள் வந்து ஆயுதமா இந்த அணில் குஞ்சுங்களை வச்சு பயன்படுத்துறான் அந்த ஆதவ அர்ஜுனா. பொம்பளைங்க வந்துட்டு பேச வைக்கிறான். அந்த பொம்பளைங்க பச்சை பச்சையா அசிங்கமா பேசுறாளுங்க. அந்த பேசுற பொம்பளை கடைசியில பார்த்தா திமுக ஆள் தான் இதுக்கு காரணம். அந்த குழந்தை இறந்ததுக்கு அவங்க அம்மாவை வச்சுக்கிட்டு இருந்தான், பச்சையா போய் சொல்றா, குடிக்கிறான்றா, என்னென்னவோ பேசுறா. சரி, அந்த குழந்தையோட தாய் மனசையும் வேதனைப்படுத்துறா, எங்களை மாதிரி தாய்மார்கள் மனசையும் வேதனைப்படுத்துறா. கடைசியில பார்த்தா அவளே வந்து அவனோட வப்பாட்டியா இருக்கிறா, போட்டோவோட காட்டுறாங்க. அப்போ யாரோட வேலை இது? இவங்கெல்லாம் மாஃபியா கும்பல். இவங்க எல்லாருமே வந்து திமுகக்கு எதிர் அவங்க வந்து பேசி இந்த ஆட்சியை வந்து அழிச்சா மட்டும்தான் இந்த நாட்டை நம்ம விற்க முடியும்னு இவங்க போட்ட பிளானுக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு பணத்துக்காக கூலிக்கு மாரடிக்கிற நாய்ங்க. 200 ரூபாய் ஊப்பிகள்னு எல்லாம் நம்மள பேசுறது வந்து இதுங்க வாங்கிக்கிட்டு பேசுறது. வெறும் 200 ரூபாய் இருக்காது, 2 லட்சம் 20 லட்சம் கூட கொடுத்துருப்பாங்க போல இருக்குது பேசுறதுக்கு. நம்மெல்லாம் நியாயத்தை பேசுறவங்க மேலெல்லாம் பழி போடுறது இதே பொழப்பா போச்சு. இந்த மாதிரி ஒரு பொம்பளை கிடையாது, நிறைய பொம்பளைங்க அவமானம் அசிங்கப்படுத்தி எல்லா லேடிஸையும் பேசுறாங்க. இதுக்கெல்லாம் அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கணும். மு க ஸ்டாலின் சார், இனிமே அமைதியா இருக்காதீங்க. மக்களை வந்து தப்பு செஞ்சாலும் செய்யலனாலும் அவங்களோட சேர்த்து பாதிக்கப்பட போறது நல்லவங்களும் சேர்ந்துதான். சரிங்களா? அதனால வெளியே வந்து இந்த யார் என்ன அநியாயம் பண்றாங்க, எதனால இப்படிலாம் நடக்குதுன்றத கண்டுபிடிங்க. கரண்ட் போனா சார் மேல பழி, அப்புறம் பார்த்தா இது ஹாஸ்பிட்டல்லையும் கரண்ட் இல்லை. அப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் புடுங்கின்னு இருக்காங்களா? என்ன